என்னங்க, கதைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? வாங்களேன், ஒரு குட்டி கதைய பாத்திரலாம். ஒரு முறை ஒரு சிறுவன் ஏசப்பா கிட்ட கேட்டானா, நான் சோகமா இருக்கும் போதோ, என் வாழ்க்கையில எல்லாம் தவறா நடக்கும் போதோ, நான் ஏன் கடவுளுக்கு நன்றி சொல்லணும்? அதுக்கு ஏசப்பா ஒரு கதையின் மூலமா அதை புரிய வைக்கிறாரு. ஒரு காலத்துல ஒரு குட்டி பறவை பாலைவனத்துல வாழ்ந்து வந்துச்சு. அதுக்கு சிறகுகள் இல்ல, சாப்பிட உணவு இல்ல, குடிக்க தண்ணீர் கூட இல்ல. தினமும் அது அழுதபடியே கடவுள்கிட்ட கேக்குமா, நான் ஏன் இப்படி வாழணும் அப்படின்னு. ஒரு நாள் ஒரு தேவதை அந்த வழியாக வந்தாங்க. அந்த பறவை, இங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்டுச்சான். அந்த தேவதை சொன்னாங்களாம், நான் கடவுளை பார்க்க போறேன். உடனே அந்த பறவை கெஞ்சிக்கிட்டே சொல்லிச்சான், என் கஷ்டம் எல்லாம் எப்ப முடிவுக்கு வரும்னு தயவு செஞ்சு அந்த கடவுள் கிட்ட கேட்டு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிச்சான். அது மாதிரியே தேவதையும் கடவுள் கிட்ட கேட்டாங்களாம். கடவுள் சொன்னாரா, தினமும் எல்லாத்துக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லுன்னு. அதே போல அந்த தேவதை அந்த பறவை கிட்ட சொல்லிச்சான். அதுக்கு அப்ப புரியல, ஆனாலும் அது கீழ்ப்படிஞ்சிச்சான். சூரியன் அத சிறகுகளை சுட்டெரிக்கும் போது கடவுளுக்கு நன்றி சொல்லுமா, பசியாக இருக்கும் போது கடவுளுக்கு நன்றி சொல்லுமா, அழுகும் போதெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுமா. மெல்ல மெல்ல பாலைவனத்துல தண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு. பாலைவனத்துல பூக்களும் பூக்க தொடங்குச்சு. அந்த பறவையும் ஹாப்பியா அங்க வாழ ஸ்டார்ட் பண்ணிடுச்சுங்க. அந்த பறவையோட இதயத்தை மாற்றும் போது அதோட வாழ்க்கையும் சேர்ந்து மாறிச்சு. பாத்தீங்களா? இன்னைக்கும் ஏசப்பா உங்ககிட்ட சொல்றாரு, உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் புலம்பாதீங்க. அவருக்கு ஒரே ஒரு நன்றி மட்டும் சொல்லுங்க, உங்க வாழ்க்கைய ரொம்ப பிரகாசமா மாற்றிடுவாரு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்.